ஆட்டோகேட்ல காம்படிஷன் வந்து நம்ம நடத்த போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவசரம். மொத்தம் இதில் 3 ப்ரைஸு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 ருபீஸு, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸு, தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. மொத்தம் 3 ப்ரைஸ் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் எப்படி இதில் கலந்துக்கிறது இந்த காம்படிஷனில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, டெலகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா, டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. 15ஆம் தேதி ஓகேங்களா, 15ஆம் தேதி சண்டே, இப்போ வரப்போகிற 15ஆம் தேதி சண்டே ஈவினிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அந்த டெலகிராமில் நான் வந்து போஸ்ட் போடுவேன். அந்த நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடிய அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் டயக்ராம் ட்ராப் பண்ணி பிடிஎஃபாக எனக்கு மெயில் பண்ணிடணும். மெயில் ஐடியும் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் அந்த இமேஜ் போடும்போது போஸ்ட் போடுறேன். அந்த மெயில் ஐடிக்கு பிடிஎஃபாக நீங்கள் அனுப்பி விட்டுறணும் உங்கள் டயக்ராமை. ஆட்டோகேட் டயக்ராமை ட்ராப் பண்ண டயக்ராமை பிடிஎஃபாக எப்படி மாற்றுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிடிஎஃபாக எனக்கு மெயில் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா, அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து போட்டுருங்க. உங்கள் நேம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் நேமை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகேங்களா, டைப் பண்ணி அனுப்பி விட்ருங்க கமெண்டில். வின் பண்ணும் போது நான் பார்ப்பேன். ஓகே, இப்போ வந்து அசோக், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அசோக் வந்து இப்போ வந்து எடுத்திருக்காங்க, வின் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த அசோக்குன்ற நேம் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கா அப்படின்ட்டு நான் பார்ப்பேன். அப்படி இருந்தால் தான் அந்த அசோக்குக்கு வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுப்பேன். அப்படி அசோக் வந்து இல்லைன்னா செகண்ட் ப்ரைஸாக வின்னர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போயிடும். செகண்ட் ப்ரைஸ் வந்து அந்த தேர்டு நம்பருக்கு போயிடும். தேர்டு நம்பர்லேருந்து இந்த 4th நம்பருக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் கமெண்ட் வந்து உங்கள் பேரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ப்ரைஸ். அதனால நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா, என்னடா இது டயக்ராம் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம சேனலில் சிம்பிளாக தான் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். டயக்ராம் வந்து சிம்பிளாக தாங்க இருக்கும். ஓகேங்களா, நம்ம சேனலில் ரொம்ப வியூஸ்லாம் ஒன்றும் போகல. இவன் ஏமாற்றிட்டு கொடுக்காம போயிடுவான் அப்படின்ட்டு ஒரு 50 பேர் தான் பார்க்குறாங்க. 50 பேர் கூட பார்க்கல, ஒரு 30-40 வியூஸ் தாங்க போகுது. நான் கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் தருவேன். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் தருவேன். நீங்கள் மறக்காமல் கலந்துக்குங்க. ஒரு ட்ரை ஆச்சு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து கமெண்டில் உங்கள் நேம் வந்து போட்டுருணும். நீங்கள் மெயில் ஐடியில் வந்து நீங்கள் அனுப்பிடுங்க. ஓகேங்களா, மெயில் ஐடியில் உங்கள் நேம் போட்டு பிடிஎஃபும் நேம் போட்டு அனுப்பிடுங்க. ஓகேங்களா, மெயிலுக்கு வந்து அனுப்பிடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் டைமென்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். டயக்ராமுக்கு எப்படி வந்து டைமென்ஷன் கொடுக்கறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். முக்கியமாக டைமென்ஷனோட எனக்கு டைமென்ஷன் கரெக்டாக இருக்கணும். டைமென்ஷன் வந்து அந்த மென்ஷன் பண்ணி அந்த இமேஜில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு மெயில் வந்து பிடிஎஃபாக வந்து அனுப்பணும். டைமென்ஷனோட ட்ராப் பண்ணி மட்டும் அனுப்பக்கூடாது, டைமென்ஷனும் நான் சேர்த்து அனுப்பணும். ஓகேங்களா, அதனால தான் இந்த வீடியோவில் டைமென்ஷன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் ஆயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆட்டோகேடில் 21வது வீடியோ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் டைமென்ஷன், ஒரு டயக்ராமுக்கு எப்படி டைமென்ஷன் கொடுக்கறது அப்படின்னு மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த அனோட்டேஷனில் டைமென்ஷன் எப்படி கொடுக்கறது இது 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 வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் அப்படி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா, சர்க்கிள் வந்து எடுத்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது வந்து ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, லைன் எடுத்து இப்படி வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு லைனை போட்டுக்கிறேன். இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டுக்கிறேன். அப்புறம் இப்படி ஒரு ஆங்கிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து நான் லைனை போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த டைமென்ஷன் ஃபிட் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பாருங்கள், இங்கே டைமென்ஷன், லீனியரு, இன்க்ளைன்டு, ஆங்குலரு, ஆர்க் லென்த்து, ரேடியஸு, டயாமீட்ரு, இதுதான் நம்ம மேஜராக எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ லீனியர் டைமென்ஷன்னா ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம லீனியராக டைமென்ஷன் இல்லை ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் போடல, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து. ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக வேணும்னா F8 வந்து ஆன் பண்ணிக்கிட்டால் ஆர்த்தோ ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகே, இப்போ டைமென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செக் பண்ணுறதுக்கு இதை அப்படியே இங்கே பாருங்கள், டைமென்ஷன் வந்து காட்டணும் இதில். ஓகேங்களா, இப்போ லீனியரில் இருக்குது, அதனால் லீனியரில் எவ்வளோ டைமென்ஷன் அப்படின்னு காட்டுது. இங்கே பாருங்கள், 690.6 90.4. ஓகேங்களா,
இப்போ இவ்வளோ இருக்குது டைமென்ஷனு. அந்த லீனியர் டைமென்ஷன் கிளிக் பண்ணதுனால அது அப்படி இருக்குது. இப்போ இந்த லீனியர் டைமென்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இதில் வந்து இது வரைக்கும் இந்த லைனுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள் ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படி வச்சோன்னே இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டால் அப்படியே டைமென்ஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த லைனுக்கு. இப்படி தான் வந்து டைமென்ஷன் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். எப்படி மாற்றுறது? சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக தெரியுது. டைமென்ஷன் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னா டிஎஸ் டைப் பண்ணி என்டர் வந்து கொடுத்துருங்க. டிராஃப்ட் செட்டிங். ஓகேங்களா? டிராஃப்ட் செட்டிங் உள்ளே போயாச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வந்து இது இல்லை பழக்கு. அதனால் டைமென்ஷன் செட்டிங் டைமென்ஷன் செட்டிங் டிஎஸ் கொடுத்திங்கன்னா ஓகே, இது இல்லை டைமென்ஷன் டிஎஸ் கொடுத்திங்கன்னா டைமென்ஷன் ஸ்டைல் அப்படின்னு வருதா, டிஎஸ்டி. ஓகேங்களா? டிஎஸ்டி கொடுத்திங்கன்னா அது வந்துடும், ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன் சைஸு டெக்ஸ்ட் ஹைட்டு இதை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 8 கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட் ஹைட்டு. அதுக்கப்புறம் ஏரோ சைஸ் இதில் இருக்கும் பாருங்கள், எங்கே இருக்குது ஏரோ சைஸ், எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏரோ சைஸ் இது வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். அடுத்தது சிம்பிளில் தான் சிம்பிள் அண்ட் ஏரோ இதுவும் இருக்கா. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஏரோ சைஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதுவும் ஒரு 6 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 6 கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோடனே இதில் வந்து மாடிஃபை ஆகிருக்கும். செட் கரண்ட் அதை கொடுத்துட்டு ஓகே க்ளோஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகேங்களா? இன்னும் கூட நிறையா கொடுக்கணும் பழக்கு, ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஎஸ்டி கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா அந்த டைமென்ஷன் ஸ்டைல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மாடிஃபை போயிட்டு ஓகேங்களா, இதில் ஏரோ சைஸ் வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறோம். மாறவே மாட்டேங்குது. 50 கொடுத்துட்டு அது பாருங்கள், இங்கே மாறுதா, இங்கே தெரியுதா, சைடில் வந்து தெரியும். அதனால் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது ஏரோ சைஸ் வந்து மாறிடுச்சு. அடுத்தது லைனோட சைஸ் மாற்றணும்னா நீங்கள் அந்த வித்து கூட மாற்றிக்கலாம். அடுத்த டெக்ஸ்ட்டு வந்து நாம் பெருசு பண்ணோம். டெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் ஹைட்டு ஒரு 20 கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா ஓகே, இதிலே தெரியுது பாருங்கள் டிஃப்ரென்ஸு. ஓகே கொடுத்துட்டு செட்டு கரண்ட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். இங்கே பாருங்கள், முன்னையோட கொஞ்சம் பெருசாக தெரியுதா. இப்போ நம்ம இது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லீனியர் வந்து பார்த்தாச்சா, அதே மாதிரி தான் இன்க்ளைண்டும். இப்போ இதை கொடுத்துட்டு இன்க்ளைண்டை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு பாருங்கள், முன்னையோட கொஞ்சம் பெருசாக தெரியுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கலாம். டிஎஸ்டி கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா இதில் மாடிஃபை போயிட்டு டெக்ஸ்ட் ஹைட்டு வந்து 100 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 100 கொடுத்துட்டேன். ஓகே, ஏரோ சிம்பிள் சைஸ் வந்து இது வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 50 கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். செட்டு கரண்ட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டேன். இப்போ மாறுறது தெரியுதா, இந்த பாருங்கள், இப்போ பெருசாக தெரியுதா, முன்னோட கொஞ்சம் பெருசாக தெரியுது பார்த்தீங்களா. இதே மாதிரி தாங்க ஆங்கிள் வந்து அடுத்தது இதே மாதிரி தான், சிம்பிள் தான் எல்லாமே. அடுத்தது ஆங்கிளர் பார்க்கணும்னா ஆங்கிள் இதுக்கு இந்த லைனுக்கும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆங்கிள் வந்து நடுவில் காட்டும். ஓகேங்களா? அப்படியே கிளிக் பண்ணால் அது ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் டைமென்ஷன் வந்து கொடுத்துக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே அப்படி தான். ரேடியஸை கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் பார்க்கணும்னா இதுக்கு பாருங்கள், ரேடியஸ் வந்து இப்போ பெருசாக தெரியுதா. இப்போ பாருங்கள், செட்டிங் மாற்றினோடனே ரொம்ப பெருசாக தெரியும். இதுதாங்க, இப்படி தான். அடுத்த டயாமீட்டர் வேணும்னா அந்த டயாமீட்டரை கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து காட்டிடும். இப்படி தான் ஒரு டயக்ராமுக்கு நம்ம டைமென்ஷன் வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? காம்படிஷனில் கலந்துக்குங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் காம்படிஷனில் கலந்துக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் செலக்ட் ஆகணுன்னா கூட செலக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் செலக்ட் ஆகணுன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு செலக்ட் ஆவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பாதி காசு வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்களா? நீங்கள் எப்படி செலக்ட் ஆகிடுவீங்க? நான் சிம்பிளான டயக்ராம் தான் அனுப்புவேன், ரொம்ப கஷ்டமான அனுப்ப மாட்டேன். ஏன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சின்ன டயக்ராம்ஸ் தான் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளான டயக்ராம் தான் அனுப்புவேன். ஓகேங்களா? ஒரே ஒரு டயக்ராம் தான் அனுப்புவேன். ஓகேங்களா?